வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பொன்முடி அவர்களை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் RN ரவி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பாஜகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் விருதுநகரில் நடிகை ராதிகா சரத்குமார் அவர்கள் போட்டியிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை தேமுதிக தலைமை வெளியிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கையை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டுள்ளார். மேலும் இத்தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமைத் தொகையாக மாதம் 3000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பூடான் புறப்பட்டு சென்றுள்ளார். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலில் பங்குனி மாத பௌர்ணமி மற்றும் பிரதோஷ வழிபாட்டிற்காக இன்று முதல் வருகின்ற மார்ச் 25ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் அவர்கள் திருச்சியில் இன்று முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை நேற்று அமலாக்கத்துறை கைது செய்தது. தமிழக பாஜக சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முன்னணி தலைவர்களான அண்ணாமலை அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன், L முருகன் உள்ளிட்ட 9 வேட்பாளர்களின் பெயர் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது. தென் தமிழகத்தில் இன்று ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. G2 நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் நாளை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் ஆலோசனை நடத்த உள்ளார். மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நாளன்று அனைவரும் சென்று வாக்களிக்க ஏதுவாக ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறையை அறிவிக்க வேண்டும் என்று அனைத்து மாநிலங்களுக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் கடிதம் எழுதியுள்ளது. இன்று சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கும் IPL போட்டிகளை காண வரும் ரசிகர்கள் ஆன்லைன் டிக்கெட்டை காட்டி மாநகர் பேருந்துகளில் இலவசமாக பயணிக்கலாம் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆண்டு இறுதித் தேர்வு ஏப்ரல் 12ஆம் தேதியுடன் நிறைவு பெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் கோடை விடுமுறை தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை நாளை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிமுகப்படுத்த உள்ளார். நடப்பு நிதியாண்டின் இறுதி நாள் என்பதால் வருகின்ற மார்ச் 31ஆம் தேதி வங்கிகளை திறந்து வைக்க ரிசர்வ் வங்கி உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் திமுக 21 தொகுதிகளிலும் அதிமுக 33 தொகுதிகளிலும் களம் இறங்க உள்ளது. இந்நிலையில் அதிமுக மற்றும் திமுக 18 தொகுதிகளில் நேரடியாக மோதுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் டிக்கெட்டில் காத்திருப்போர் பட்டியலில் ரத்தான டிக்கெட் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் ரயில்வே நிர்வாகத்திற்கு 1230 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பௌர்ணமி, முகூர்த்தம் மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி கணக்குகளில் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகள் மற்றும் பெரிய அளவிலான பரிவர்த்தனைகள் குறித்து தினசரி தகவல் தெரிவிக்குமாறு வங்கிகளுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. பாஜக அமமுக இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேலும் பாஜக கூட்டணியில் அமமுகவிற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 280 ரூபாய் குறைந்து 1 சவரன் 49,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 79 ரூபாய் 50 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.